வைல்டு கார்டாக வந்த விஜய் அர்ச்சனா அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக சிறப்பான ஆட்டத்தை அவங்க என்ட்ரியான 2வது வாரத்துலேருந்து கொடுக்க தொடங்கினாங்க. முதல் வாரத்தில் அவங்க அழுது வீட்டுக்கு போகிற மனநிலையில் தான் இருந்தாங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. 2வது வாரத்துலேருந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு போட்டியாளராக உருவாகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, கமலஹாசன் அவர்கள் தேவையில்லாத அவங்கள போட்டு ரோஸ்ட் பண்ணி, இப்போ அவங்க இருக்கிற இடமே பெரிய அளவில் தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க நல்ல பாடல் பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, அது எதுவுமே பெருசாக எபிசோட்ஸில் வரதே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ கடந்த ஒரு வாரத்தில் என்ன வருதுன்னா, இந்த டீம் ஏ டீம் பி இந்த காசிப்பிங் பண்ணுறது தான் நிறைய வருது. இவங்க பெருசாக எந்த டீம்லையும் இல்லை, விஜய் வருமா எங்கேயாவது ஓரமாக இருக்கிறாரு, இந்த நிகழ்வுக்கு தான் அதிகமாக காட்டப்படுதே தவிர்த்து அந்த இருந்த அந்த போட்டிகள். இப்போ அர்ச்சனாலாம் ப்ரோமோவில் வந்து ரொம்ப நாளாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேராக இருக்குது ப்ரோமோவில் வருது. எபிசோட்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுறாங்க. டிக்கெட் டு ஃபினாலே அவங்க இல்லாததுனால பெரிய ஃபோக்கஸ் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அந்த நடுவர் ஜாபை ரொம்ப திறன்படம் பண்ணாங்க. பட் விஜய் வர்மா ஒன் சைடாலாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கமலஹாசன் அவர்கள் அட்ரஸ் பண்ணுவாரா என்னன்னு எனக்கு தெரியல. முன்னாடிலாம் கமலஹாசன் அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணுவாரா அதை அட்ரஸ் பண்ணுவாரா நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போல்லாம் கமலஹாசன் அவர்கள் இப்போ சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கை தான் நிறைய நேரம் பேசுகிற மாதிரி எனக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அந்த கான்செப்டுக்குள்ளே போக மாட்டுறாரு. வேற என்னமோ அந்த தற்பெருமைன்னு சொல்லுவாங்களா, அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சரி, அப்படி போகும்போது இதோ நல்லா ஆடிய போட்டியாளர்களை இவர் என்ன பண்ணிட்டாரா, டவுன் பண்ணிட்டார். இவர் பண்ண அந்த ரோஸ்னால இந்த பொண்ணு நம்ம இப்படி பேசுறதா வேணாமா ஒரு குழப்ப நிலையில சுத்த வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ டிக்கெட் டு ஃபினாலேயும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கும், வெளியில ஏறிய போட்டியாளர்கள்லாம் மீண்டும் உள்ள வரும். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாரத்திற்காக எதிர்பார்க்கணும். அடுத்த வாரம் வந்து பணப்பெட்டி இருக்குங்க. பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்குமா. யார் எடுத்தால் நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிடலாம் பணப்பெட்டியை. ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு யார் எடுப்பா பணப்பெட்டி? மணி எடுப்பாரா? மணி கூட எடுத்தால் நல்ல மூவ் தான். பார்ப்போம்.